என் அப்பனே கணேசா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. சிவாபிரிவா, சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அதுலேருந்து அவரோட பொன்மொழிகளை இதுவரைக்கும் நான் ஜஸ்ட் 6 தான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 7வது பொன்மொழியும் 7, 8, 9 பொன்மொழிகளையும் சொல்லி அதுக்கு அவர் கொடுத்துருக்கிற மீனிங்கையும் சொல்கிறேன். நான் படிக்கிற தமிழில் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 22, 7வது. பாதகச் செயலையும் குற்றத்தையும் தீயதையும் ஏற்பவன் பாவி, நல்லது கெட்டதுடன் பிழையை ஏற்பவன் பாமரன், சந்தர்ப்பங்களில் மாசை கொண்டு விடுபவன் விவேகி, தியாக நிமித்தம் குறைகள் ஏற்கக்கூடியவன் சாது, பாப புண்ணியமிரண்டும் புரியாதவன் முற்றின விவேகி, தவற்றை தவிர்ப்பதில் கருத்தை ஏற்பவர் தெய்வ விவேகி, தெய்வத்தின் பொருட்டு களவாடுவோரும் தெய்வ சாது, குற்றத்தை கண்டாலும் கவனமற்று செல்பவர் மகான், பாப புண்ணியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் துறவி. இதில் பிக்கு மீனிங் என்னன்னாக்க, தகாத பிழைகள் அப்படின்னாக்க அற்ப பாவங்கள், சாதாரண பிழைகளுக்கும் தண்டனைகள் உண்டு. பாப புண்ணியம் இரண்டும் புரியாதவன் முற்றின விவேகி அப்படின்னாக்க, பகவானை ஆராதிக்க எவனும் கடமைப்பட்டிருக்கிறான். அது பகவானுக்கு செலுத்த வேண்டிய நன்றியாகும். எனவே பகவானை ஆராதிப்பது புண்ணியம் அல்ல, ஆனால் பகவானை ஆராதிக்காவிட்டால் பாபம் ஏற்படுகிறது. உலக ரீதியான அதிர்ஷ்டங்களில் ஆர்வத்தை கொண்டிருக்கும் நாம் குணங்களை ஏற்று நற்செயல்களை ஏற்போமானால் அந்தந்த செயல்களுக்கு தகுந்த அதிர்ஷ்டங்கள் நம்மை அடைகின்றன. அந்த செயல்களுக்குத்தான் புண்ணியம் என்று பெயர். ஓர் முற்றின விவேகி அதிர்ஷ்டங்களுக்காக மெனக்கெடுவதில்லை, தெய்வத்தை ஆராதிக்க தவறுவதும் இல்லை. அதே பேஜ் நம்பர் 22ல் 8. அன்புடன் போஷிப்பவன் பையில் கை வைப்பவன் பாபி, தனது போக பாக்கியங்களில் பெருமை கொள்பவன் பாமரன், தனது இன்ப துன்பங்களை பாராட்டாதவன் விவேகி, இன்ப துன்பங்களை காட்டிக்கொள்ளாதவன் சாது, இன்ப துன்பங்களை வரவேற்பவன் சிறந்த விவேகி, இவைகளை ஈசனருளாக கருதுபவர் தெய்வ சாது, சுக துக்கங்களுக்கு வசப்படாதவர் மகான், யாவற்றையும் ஜெயிப்பவர் துறவி. இதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் கொடுக்கல. பேஜ் நம்பர் 23ல் 9. அகந்தையுடன் கூடிய திமிரை கொண்டவன் பாபி, பெரிய இடத்தை அண்டி வருவதில் மமதை ஏற்பவன் பாபி, தனது கலை திறனில் கர்வமேற்காத நல்லவன் பாமரன், தனது நேர்மை செயல்களில் மகிழ்ச்சி அடைபவன் விவேகி, தான் என்ற அகம் அறவே அகன்றவன் சாது, நீதி சாதனங்களில் பெருமையேற்ற வேந்தன் சிறந்த விவேகி, தெய்வீக பெருமையை அடைபவர் மகான், மகத்தான பெருமைகளில் மறைந்திருப்பவர் துறவி. தான் என்ற அகம் அறவே அகன்றவன் சாது. இதோட மீனிங் சொல்லியிருக்கார். தன்னை ஒரு அந்நியன் எவ்வளவு மதிப்பு குறைவாக பேசினாலும், ஏளனத்துடன் ஒதுக்கி வைத்தாலும், தனக்குரிய ஓர் பொது சபையிலிருந்து தன்னை வெளியேற்றப்பட்டாலும் சற்றேனும் உணர்ச்சி வசப்படாதவனாகவும் பதில் கொடுக்க மனம் வராதவனுமாக இருப்பவன் சாதுவாவான். அதே பேஜ் நம்பர் 23ல் 10. தீய வாய்ப்பை தவறவிடாத இன்றைய தாழ்ந்தவன் பாபி, நீரையும் பொது இடத்தையும் ஆபாசப்படுத்துபவன் பாபி, புறத்தை போஷாக்குடன் பராமரிப்பவன் பாமரன், உள்ளத்தில் விகல்பத்தை விளக்கியவன் விவேகி, அகத்தில் களங்கத்தை கொல்லாதவன் சாது, மேனிக்கு அலங்காரங்களை ஒப்பாதவன் சிறந்த விவேகி, மேனியில் புனிதத்தை ஏற்பவர் மகான், அசுத்தங்களை ஸ்புடமாக்கும் மேனி உடையவர் துறவி. அடுத்ததெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.